அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 6 மாணவர்களுக்கான 2ஆம் தவணைக்குரிய முதலாவது அலகை பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே முதல் 3 அலகுகள் முடிச்சிருக்கிறோம் முதலாவது தவணைக்காக. இப்ப 4வது அலகுதான் நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அன்றாட வாழ்வில் சக்தி. இன்னைக்கு ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. நாங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அலகு 4, அன்றாட வாழ்வில் சக்தி. சரி பிள்ளைகள், அப்ப 4வது அலகுதான் பார்க்க இருக்கிறோம். இப்ப உங்கள்ட்ட புக்ஸ் இருக்கும், எல்லார்ட்டையும் உங்க புக் இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. இப்ப அன்றாட வாழ்விலே டெய்லி நாங்க நிறைய வேலை செய்வோம். வீட்டுலயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, போற இடங்கள்ல ஏதோ ஒரு வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு இருப்போம். இப்ப பாருங்க, ஒரு புத்தாண்டு கொண்டாட்டம், திருவிழா ஒன்றில் காண கிடைத்த வேறுபட்ட செயற்பாடுகள் கீழே தரப்பட்ட படங்கள் எடுத்துக்காட்டு. அப்போ ஒரு புத்தாண்டு கொண்டாட்டமோ அல்லது ஒரு கோயில் திருவிழாவிலேயோ நடக்கக்கூடிய சில செயற்பாடுகள், வேறுபட்ட செயற்பாடுகள் கீழே தரப்பட்ட படங்களில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இதுல காட்டப்பட்டிருக்கிற படங்கள்ல வெவ்வேறு செயற்பாடுகள் நடக்குது. என்னது? இந்த முதலாவது படத்தை பாருங்க, கயிறு இழுத்தல் போட்டி. 2 சைடிலையும் 3 மனிதர்களை வச்சு கயிறு இழுத்தல் போட்டி நடக்குது. இப்போ ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க, கயிறு இழுத்தல் போட்டி நடக்கிறது. அதுவே சில சமயங்களோட நியூ இயர் கொண்டாட்டங்கள்ல ஊர்கள்ல சில வேளை இது நடக்கிறது. சரியா? அதே மாதிரி இது என்னது? கண்ணை கட்டி கொண்டு பானைய உடைக்கிறது. இப்ப இதுவும் நீங்க ஊர்ல நடக்கிற தைப்பொங்கல் திருவிழாக்கள், அந்த கொண்டாட்டங்கள்ல ஊர்கள்ல நடக்கல இதை பார்த்திருக்கு. அது மாதிரி தேங்காய் துருவுற போட்டி, இந்த சறுக்கு மரம் ஏறுறது, சரியா, காவடி ஆடுறது, மிருதங்கம் வாசிக்கிறது, இந்த நெருப்பு வளையங்களை சுத்துறது, தலையணை சண்டை போடுறது, இந்த மாதிரி நிறைய செயற்பாடுகள் நடக்கும். நடனங்கள், நாடகங்கள், பாட்டுகள், நிறைய வேலைகள் செய்வேன். இப்ப இது ஒரு புத்தாண்ட கொண்டாட்டத்தின் நிகழ்வு ஊர்வலமும் என்னென்ன நடக்கும், ஒரு புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல என்னென்ன நடக்கும் தந்துருக்கு. சரி பாருங்க, புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற நிகழ்வுகள், திருவிழா தொடர்பான நிகழ்வுகள் என்பவற்றில் கவனம் செலுத்துங்கள். அனைத்து நிகழ்வுகளின் போதும் ஏதேனும் வேலை நடைபெற்றுள்ளது. நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு வேலைகளை செய்கின்றோம். ஒற்றை சில்லு வண்டியில் மண்ணை எடுத்து செல்லல், மரக்குற்றியொன்றை கயிற்றால் இழுத்துச் செல்லல், வாகனத்தில் பொருட்களை ஏற்றுதல் போன்றவை வேலைகள் நடைபெறுகின்ற சில சந்தர்ப்பங்கள் ஆகும். வேலை ஒன்றை செய்வதற்கு சக்தி அவசியமாகும். வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும். இப்ப பாருங்க, இதுல அன்றாட வாழ்க்கையில நாங்க என்னென்ன வேலைகள் செய்யறோம், சில வேலைகளை இதுல சொல்லிடுறோம். ஒற்றை சில்லு வண்டியில் மண்ணை எடுத்து செல்லுதல். பாருங்க, இந்த வீடு, இந்த மண் வேலை செய்யறாக்கள், வீடு கட்டுற வேலைகள் செய்ய பாருங்க, அந்த ஒரு முன்னுக்கு இருக்கிற ஒரு சில்லு வச்ச வண்டியில அதுக்கு மேல மண்ணை போட்டு எடுத்துட்டு போகுது. சரியா? அப்ப மரக்குற்றிய கயிறால இழுத்து கொண்டு போறது, அல்லது மரக்குற்றியோட தூக்கி கொண்டு போறதும் வேலைதான். வாகனத்துல பொருட்களை ஏற்றுறது அல்லது வாகனத்துல இருந்து பொருட்களை இறக்குறது, இதெல்லாம் வேலை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் நீங்க பார்த்திருக்கு.
சரியா? கிணத்துல தண்ணி அள்ளுறது, தண்ணிய தூக்கி கொண்டு போறது, சரியா? புல்லு செருக்குறது, முத்தம் கூட்டுவது, இப்படி ஏதோ ஒரு வேலைய வழக்கமாக நாங்க செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்ப இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு என்ன தேவை? வேலையை செய்யறதுக்கு சக்தி கட்டாயம் தேவை. அப்ப சக்தின்னா என்ன? வேலை செய்யறதுக்கு சக்தி தேவை. அப்ப சக்தி என்றால் என்ன? அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றலைத்தான் சக்தி என்று சொல்றோம். ஒரு வேலை செய்யறதுக்கு உனக்கு சக்தி இல்லையா? ஏன் இப்படி இருக்கிற? சோர்ந்து போய் அப்படின்னு சொல்லுவார். ஒரு வேலையை செய்வதற்கான ஆற்றல் தான் அந்த சக்தி என்று சொல்றோம். சரியா பிள்ளை? அப்ப சக்தி என்றா என்ன? வேலை செய்கின்ற ஆற்றல். வேலையை செய்யக்கூடிய ஆற்றலை சக்தி என்று சொல்லும். இது கேள்விக்கு வரும். பாருங்க, இது கொஞ்சம் தடிச்ச எழுத்துல தரப்பட்டிருக்கு. வேலை செய்யும் ஆற்றலர் சக்தி. சரியா? ரைட். அப்ப இதுல இருந்து இந்த ஒரு விஷயம் முக்கியமா. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது வேலைகள் நடக்குது. அன்றாட வாழ்க்கையில வேலைகள் நடக்குது. அந்த வேலையை செய்யறதுக்கு என்ன தேவை என்றா எங்களுக்கு சக்தி தேவை. அப்ப சக்தி என்றா என்ன என்றால் ஒரு வேலையை செய்வதற்கான ஆற்றல் என்று பொருள்படும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு சக்தி என்றா என்னன்னு விளங்கி. அப்ப அடுத்ததா நாங்க பார்ப்போம் அந்த சக்தியை பயன்படுத்தி எவ்வாறு வேலைகளை செய்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு மின் சக்தியை பயன்படுத்தி கரண்ட பயன்படுத்தி எப்படி வேலை செய்யும். ஒரு மனிதனுடைய பொறிமுறை சக்தி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய சக்தியை பயன்படுத்தி என்னென்ன வேலையை செய்யும். இவ்வாறு சக்தியை பயன்படுத்தி எப்படி வேலைகள் செய்கிறோம் பார்ப்போம். என்னென்ன சக்தி இருக்குன்னு தெரிய வேணும் எல்லாருக்கும். காற்று சக்தி இருக்கிறது, மின் சக்தி இருக்கிறது, கடல் அலை சக்தி இருக்கிறது, அணுக்கரு சக்தி இருக்கிறது. சரியா? அப்படி வித்தியாசமான ஒவ்வொரு சக்திகளையும் நாங்க எப்படி பயன்படுத்துகிறோம் என்று பாருங்க. சக்தியை பயன்படுத்தி வேலை செய்தல். அப்ப முதலாவது நாங்க பார்க்கலாம் காற்று தட்டை ஒன்றை உருவாக்கும். காற்று தட்டை என்றா என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? காற்றாடி. இப்ப நீங்க சின்ன வயசுல அல்லது நீங்க பிரைமரியில கிரேட் 5 வரைக்குமே பிள்ளைகள் நீங்க இப்ப படிக்கல எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் நீங்க காத்தாடி விட்டதில்லை. அது இப்படி கலர் கலரா இருக்கிற ஷீட்டை மடிச்சுதான் நாங்க காத்தாடி செய்யணும். நார்மல் பேப்பர்ஸ்லயே நீங்க என்னது ஒரு வெற்று குமிழ் முனை பேனா, வெற்று குமிழ்ண்டா முடிஞ்ச, அதாவது எழுதி முடிஞ்ச பெண்ணுன்ற அந்த குமிழ்ல நீங்க அந்த கடாசி அட்டைகளை மடிச்சு சுத்திட்டு கொண்டு ஓடைக்குள்ள அது சுத்துறத அவதானிக்கலாம். சரியா? அப்ப அந்த காத்தாடியோண்ட நீங்க கட்டாயம் செய்து விட்டிருப்பீங்க. இப்ப இந்த காற்றாடியில இருந்து இது இயங்குது, சுத்தேக்குள்ள அழகா இருக்குது, இந்த ஓடைக்குள்ள அது சுத்துது. இப்ப இந்த காற்றாடியை இயங்க வைப்பதற்கு தேவையான சக்தி எங்க இருந்து கிடைச்சது? யோசிச்சு பாருங்க. இந்த காத்தாடியை செய்து போட்டு அதை சும்மா பக்கத்துல வச்சா அது பாட்டுக்கு சுத்துமா? சும்மா நாங்க செய்துட்டு வைக்கிற காத்தாடி சுத்துமா பிள்ளைங்க? அதுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒன்று கிடைச்சாதான் அது சுத்தும். நாங்க சுத்து என்று சொன்னா அது தண்டை பாட்டுக்கு சுத்துமா? இல்லத்தானே பிள்ளைகள, அற்புதமா நடக்குது இல்லையே. அப்ப அதுக்கு ஏதோ ஒரு சக்தி கிடைக்க வேணும். கிடைக்கதான் அது சுத்துது. அப்ப அந்த சக்தி என்னண்டா காற்று சக்தி. காற்றில் இருந்து கிடைக்கும் சக்தியை பயன்படுத்தி இந்த காற்றாடி சுழலும். அப்ப இங்க என்ன வேலை நடக்குதுன்னா காற்றாடி சுழலுது, அதுதான் வேலை. அந்த வேலைக்கு தேவையான சக்தியை யாரு கொடுத்தது என்று பார்த்தா காற்று சக்தி. விளங்குதா பிள்ளைய?
அப்ப வேலை என்றா என்னன்னு தெரிய வேணும். வேலையை செய்யறதுக்கு ஒரு சக்தி தேவைன்றது விளங்கும். நாங்க இதுல என்ன வேலையை செய்ய போறோம்னா, ஒரு காற்றாடிய சுழல வைக்க வேணும். அதுதான் எங்கட வேலை. அப்ப அத சுழற்றுறதுக்கு தேவையான சக்தியை யாரு குடுக்க வேண்டுமென்றா, காற்று. சரியா பிள்ளைகள்? காற்றினுடைய சக்தியை பயன்படுத்தி இந்த காற்றாடி சுழலுவதை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப அந்த உருவாக்கிய காற்றாடி காற்று வீசும்போது சுழலுவதை அவதானிக்க முடியும். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு சக்திய பயன்படுத்தித்தான் வேலை ஒன்று நடக்குது என்றது விளங்கி இருக்கு. கட்டாயம் ஒரு வேலை நடக்குதுண்டா அங்க சக்தி ஏதோ ஒரு வடிவத்தில் பயன்படுத்தப்படும். இப்ப நார்மலா பாருங்க, வீட்டுல நாங்க சமையல் சமைக்கிறோம். சமைக்கிறது சாப்பாடு ஆகுது. அது ஒரு வேலை தானே. சாப்பாடு அந்த உணவை செய்வதற்கு என்ன சக்தியை நாங்க அங்க பயன்படுத்துறோம்? அந்த சாப்பாடு சோறு அரிசியா இருக்குது. அத பானையில போட்டு தண்ணீர் ஊற்றி அவிய வச்சாதான் சோறாகும். இல்லாட்டி அது அரிசி. சரி. அப்ப சோறாக மாறுவதற்கு அரிசி சோறாக மாறும். சாப்பாடா வர வேணும். அது அதுக்கு ஒரு வேலை நடக்குது. சமைக்கப்படுது. உணவு சமைக்கப்படுது. அதற்கு என்ன சக்தி அங்க பயன்படுத்தி இருக்கிறோம்? விறகு வச்சு அடுப்பை எரிக்கும். இப்ப வெப்ப சக்தியை எடுக்கிறோம். அல்லது நாங்க அத கரண்ட் இருந்தா அல்லது வேற குக்கர் வேற ஏதாவது இருந்தா அதுல போட்டு அவிய வைக்கிறோம். ரெண்டுலயுமே வெப்ப சக்தியை நாங்கள் பயன்படுத்துறோம். வெப்பம் என்பது ஒரு சக்தி. இங்க காற்று என்பது ஒரு சக்தியாக பயன்படுது. உணவை சமைப்பதற்கு வெப்பம் என்பது ஒரு சக்தியாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா பிள்ளையா? அப்போ ஒரு வேலை நடக்க வேணுமென்றா சக்திய பயன்படுத்த வேண்டி இருக்கும். சரியா? இப்போ ஒரு வேலைய செய்யறதுக்கு ஏதாவது ஒரு சக்தி கட்டாயம் பயன்படும். ரைட். அப்ப எங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் சக்தி என்பது ஒரு வேலையை செய்கிற ஆற்றல். ரைட். இப்ப நாங்கள் பாருங்க அந்த உருவாக்கின காற்றுத்தட்டை அதாவது காற்றாடி காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும் வேகமாக சுழல்கிறது. இப்ப நீங்க அந்த காத்தாடிய பிடிச்சு கொண்டு நீங்க வேகமா ஓடிய காத்தாடியும் வேகமாக சுழலும். அந்த காற்று தட்டை சுழலும் போதுதான் வேலை செய்யப்படுகிறது சொல்லப்படும். காத்தாடி இயங்க வேணும், சுத்த வேணும். சுத்தும் போதுதான் வேலை செய்யப்படுது. அதற்கு தேவையான சக்தி எவ்வாறு கிடைத்தது? அச்சக்தி காற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அது சுத்துறதுக்கு தேவையான சக்தியை யாரு வழங்கியது? காற்று. சரியா? ரைட். இப்ப அடுத்தது பார்க்கலாம். ஒரு விஞ்ஞான கண்காட்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற சூரிய அடுப்பு. இதை சொல்றது பிள்ளைகள் சூரிய அடுப்பு. சரியா? இப்ப இது ஏன் சூரிய அடுப்புன்னு நாங்க சொல்றோம்னா, இதுக்கு இதுக்கு விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறது இல்ல. சரியா? அல்லது கரண்ட்ல வச்சு இத கொதிக்க வைப்பது இல்லை. அல்ல கரண்ட்ல வச்சு சமைக்கிற மாதிரி இல்லை. அப்ப இதுல பாருங்க, சூரிய அடுப்புல அதன் மூலம் நீரை சூடாக்கவும், உணவு சமைக்கவும் முடியும். இங்கு உணவு சமைப்பதற்கு தேவையான சக்தி எவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்டது? யோசிச்சு பாருங்க. இந்த சூரிய அடுப்புல இதுல தண்ணி சூடாக்கலாம்.
உணவு சமைக்கலாம்டா. இதுல விறகும் இல்ல, அல்லது கரண்டும் இல்ல. இதுல இந்த 2 சக்தியுமே இல்லாமல், பிறகு எப்படி இதுல நாங்க சமைக்கிறோம்? சமைக்கிறதுக்கு முக்கியமா எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, வெப்ப சக்தி. சமைப்பதற்கு வெப்ப சக்தி தேவைப்படும். அப்ப பார்க்கிறோம், எங்களுக்கு நார்மலா நாங்க கேஸ் அடுப்பு வச்சு சமைக்கிறோம்னா, அங்க இருந்தும் வெப்பம் நெருப்பு வருகுது, சூடாகுது. அல்லது ஹீட்டரோ அல்லது குக்கரோ வேற ஏதோ வச்சு நாங்க ரைஸ் குக்கரோ போட்டா, அது வந்து கரண்ட்ல இயங்கக்கூடியதாக இருந்தால், மின் சக்தியில இருந்து வெப்பமாக மாறுது. வெப்ப சக்தியாக அத மாற்றி பயன்படுத்த முடியுது. இந்த சூரிய அடுப்புல எவ்வாறு வெப்ப சக்தி பெறப்படுகிறதா, இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உள்புறமாக இந்த இது ஒரு டிவியின் ஆண்டனா மாதிரி ஒரு வளைந்த ம், ஒரு பரப்பு பார்த்தீங்கன்னா, இதன் உள்புறமாக இந்த உட்புறமாக உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிற பகுதியை சொல்லிட்டு அலுமினியம் தாளால அலுமினியம் ஷீட்டை வந்து இது ஃபுல்லா ஒட்டி இருக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா, இந்த வாளியை தொங்க விட்டிருக்கிற அந்த புள்ளியில இந்த இந்த ரவுண்டா இருக்கிற பகுதிக்கு ஒளி படும்போது, ஒளி என்றா எந்த ஒளி? சூரிய ஒளி. சூரிய அடுப்பு தானே பிள்ளைகள் இது. அப்ப எங்க இருந்து அந்த ஒளி வருகுதுன்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி. அப்ப இந்த அடுப்ப செய்து சூரியன் நன்றாக கிடைக்கிற இடத்துல வைக்கணும். பிறகு கொண்டு போய் மரத்துக்கு கீழ வச்சுட்டு உணவு சமைக்கிறேன்னு நிக்க கூடாது. சரியா? அப்ப இத நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல கொண்டே வச்சோம்னா, இந்த வாளி பாருங்க, இதுல ஒரு கருத்த வாளி தொங்குது. அந்த கருத்த வாளி தொங்குற இடத்துல தான் இந்த வட்டத்தினுடைய எல்லா பக்கத்தில இருந்தும் தெறிக்கின்ற ஒளி, அதில இருந்து வருகின்ற வெப்பம் எல்லாத்தையும் இந்த புள்ளியில கொண்டு வந்து குவிக்கும் சொல்லு. வார எல்லா வெப்பமும் பட்டு பட்டு தெறிக்கேக்குள்ள அந்த தெறிக்கிற புள்ளி இந்த இதுல வாளி வச்சிருக்கிற புள்ளி. அப்ப எல்லா வெப்பமும் நேர இந்த வாளிக்கு நேர தெறிக்கிறதுனால இது ஹீட் ஆகும். அப்ப இந்த வாளி ஹீட் ஆனா கண்டிப்பா உள்ள இருக்கிற தண்ணி சூடாகும். இப்படித்தான் நீரை சூடாக்கப்படுது. நீரானது சூடாக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு சூரிய அடுப்பு. சரியா பிள்ளைகள்? ரைட். எப்படியும் சமைக்கிறதுக்கு தேவையான வெப்பத்தை நாங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளி சக்தியையும் வெப்ப சக்தியையும் யூஸ் பண்ணித்தான் இந்த அடுப்பு சரிக்கட்டு இருக்கு. சரியா? அப்ப இந்த அடுப்பை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு நீரை சூடாக்கவும் சமைக்கவும் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி. அந்த சூரிய அடுப்பை எப்படி செய்வது என்பது தொடர்பாக ஒரு செயற்பாடு இருக்கு. சரியா? அப்ப அதை நீங்கள் இவ்வாறு சதுர ஷேப்ல வெட்டியும் செய்யலாம், அல்லது ஒரு டிவியின் பழைய ஆண்டனாவின் அந்த ரவுண்ட் ஷேப்லயும் நீங்க ஒட்டி எடுத்துக்கொள்ளலாம். இது இன்றைக்கு எங்களுடைய பாடசாலையில மாணவர்களால இந்த அமைப்பானது செய்யப்பட்டது. இந்த ஒரு கார்ட்போர்ட் அட்டையால வெட்டி இதே அளவுக்கு 20 சென்டிமீட்டர்ல வெட்டி அதை ஒட்டி இதற்கு உட்புறமாக அலுமினிய தாள் ஒட்டி இந்த அமைப்பு செய்யப்பட்டிருக்கு. நீங்களும் நினைச்சால் இத செய்து பார்க்க முடியும். அல்லது உங்களுடைய பாடசாலையில உங்களுடைய ஆசிரியரினுடைய உதவியோட நீங்கள் இதை செய்து கொள்ள முடியும். சரியா? ரைட். இந்த சூரிய அடுப்பை நீங்க செய்து பார்க்க முடியும். ரைட். சூரிய அடுப்பின் விசேடமான அமைப்பின் காரணமாக அதன் உள்ளே உள்ள பாத்திரத்தில் காணப்படும் நீர் சூரிய வெப்பத்தை அதிக அளவில் பெற்றுக் கொள்கிறது. அந்த சூரிய அடுப்பின் விசேடமான அமைப்பின் காரணமாக என்ற
அந்த எல்லா வெப்பமும் ஒரு புள்ளிக்கு நேர வர வேணும் என்றதுதான் அந்த விசேடமான அமைப்பு. அதாவது அலுமினியம் தாள்ல உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சூரிய ஒளி பட்டாலே ஒரு தெறிப்பொண்டு நடக்கும். பாருங்க சில பேர்ட்ட அந்த வீட்டினுடைய வேலிக்கார் தகரம் அடிச்சிருப்பார். அப்ப அது நல்ல பளிச்சென்று வெள்ளை தகரம் அடிச்சிருந்தா அதுல அந்த சூரியன் லைட் படையக்குள்ள அது கண் கூசுற மாதிரி இருக்கு. அதே போலதான் இந்த அலுமினியம் ஷீட் பார்த்தீங்கன்னா வெப்பத்தை தெறிக்க விடுறது கூட. அதனாலதான் இங்க அலுமினியம் ஷீட்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். அது வெப்பத்தை தெறிக்க விடும். அது ஒரே புள்ளியில சேர்வதன் காரணமாக வெப்பத்தினால் நீர் சூடாகும். எனவே அதில் உள்ள நீர் வெளியே வைக்கப்பட்ட பாத்திரத்தில் உள்ள நீரை விட அதிகமாக சூடாகி உள்ளது. மேலே உள்ள செயற்பாட்டின் போது சூரிய வெப்ப சக்தியே நீரின் வெப்பநிலை அதிகரிப்புக்கு காரணம். அப்ப எங்களுக்கு அந்த சூரிய அடுப்புல இருந்து தண்ணி சூடானதுக்கு என்ன காரணம்? சூரியனின் வெப்ப சக்தி. தண்ணி சூடாகிறதுக்கு சக்தி எங்க இருந்து கிடைத்தது? சூரியனுடைய வெப்ப சக்தியில இருந்து கிடைத்தது. காற்றாடி சுத்தும் போது சக்தி எங்க இருந்து கிடைத்தது? அதுக்கு காற்றிலிருந்து கிடைத்தது சொல்லணும். சரியா? அப்ப வெப்பம் என்பது சக்தி, காற்று என்பது சக்தி, மின் சக்தி. இப்பவே நாங்கள் 3 விதமான சக்தி பார்த்துட்டோம். சரியா? ரைட். இப்ப வெப்பம் என்றது சக்தி என்று சொல்றோம். இதன் காரணமாக நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொல்றோம். அப்போ வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்றா அல்லது வேறு வேறு அர்த்தமா? வெப்பமும் வெப்பநிலையும் ஒன்று என்று நீங்க சில நேரம் எடுத்துக்கொள்ள கூடும் பிள்ளை. வெப்பம் என்றாலும் ஒன்றுதான், வெப்பநிலை என்றாலும் ஒன்றுதான் நினைக்க கூடும். ஆனா இல்ல, வெப்பம் என்றதுதான் சக்தி, வெப்பநிலை என்பது சக்தி அல்ல. சரியா? வெப்பம் என்பதுதான் சக்தி. அப்ப வெப்பநிலை என்பது அது ஒரு அளவீடு, அதாவது வெப்பத்தை அளந்து சொல்றதுதான் வெப்பநிலை. வெப்பத்தை அளந்து இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னோம்னா அது வெப்பநிலை. இப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு ஃபீவர், அதாவது அவருக்கு காய்ச்சல் ஆயிருக்கு. அவருக்கு எத்தனை பாகை செல்சியஸ், எத்தனை டிகிரி வெப்பம் இருக்குது, அவருக்கு எவ்வளவு சூடா இருக்கோ அதுலத்துக்கு வெப்பநிலை கூடவாக இருக்குன்னு சொல்லுவோம். சரி, அப்ப அது வெப்பநிலை என்று நாங்க கதைக்கிறது வெப்பத்தினுடைய அளவீடு எவ்வளவு என்று சொல்ல வேண்டும். அதுக்கு நாங்க பாகை செல்சியஸ் என்று ஒரு அளவீடையும் வச்சிருக்கோம். பாகை செல்சியஸ். இப்ப இந்த பெட்டியில உள்ள விடயத்தை பாருங்க. இப்ப இது முக்கியமான விடயம். இதுதான் உங்களுக்கு பகுதி 1ல வரக்கூடிய வினாக்களுக்குரிய விடைகளை அதிக அளவுல உள்ளடக்கி இருக்கு. இப்ப இதுகளை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். சரியா? இப்ப கொப்பி வச்சிருக்கிறார்கள், நீங்க நோட் பண்ணி கொள்ள வேணும். வெப்பநிலையை அளவிட வெப்பமானி பயன்படுத்தப்படுகிறது. எழுதி கொள்ளுங்க. ஒரு பாயிண்ட்ஸா நீங்க எழுதி வச்சுக்கொள்ளலாம். சரி, அப்ப அது நீங்க திரும்ப படிக்கிறதுக்கு முக்கியமான விடயங்களை திருப்பி ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு போறதுக்கு இப்படி நீங்க ஷார்ட்டா எழுதி வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப உங்களோட கொப்பியில, பயிற்சி கொப்பியில நீங்க இதை எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலையை அளவிட வெப்பமானி பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அன்றாட செயற்பாடுகளின் போது வெப்பநிலை செல்சியஸ் அளவீட்டில், அதாவது இதுல ஒரு 0 போடும், 0 மாதிரி இருக்கு, பாகை சின்னதா போட முடியும். 0 பெரிய வட்டம் மாதிரி போடும், சிறிய 0 மாதிரி இருக்கும். பாகை, அதை நாங்க பாகை என்று சொல்லுவோம். பாகை
சி, சிறியதாக ஒரு வட்டம், பாகை சி, பாகை செல்சியஸ். செல்சியஸ்ல அளவிடப்படுகிறது சொல்லு. சரி, இந்த பாகை சி என்று நாங்க சொல்றது இப்ப வழக்கமாக நாங்க ஒரு நீளத்தை அளப்பதற்கு மீட்டர் என்று சொல்லி அளவிடும், அல்லது ஒரு திணிவை அளப்பதற்கு கிலோகிராம் என்கின்ற அலகு பயன்படுத்தப்படும். இதே போலதான் நாங்க இங்க வெப்ப நிலை, வெப்பநிலைய அளக்கிறதுக்காக பாகை சி, பாகை செல்சியஸ் அளவீடு செய்து கொள்ளும். இதை நீங்க எழுதி வச்சு கொள்ளும். வெப்பநிலை, வெப்பநிலை செல்சியஸ் அளவீட்டில் பிராக்கெட்டுக்குள்ள பாகை செல்சியஸ் அளவிடப்படுகிறது. அப்படி கொள்ளுங்க, இது முக்கியமான விடை. சரியா பிள்ளைகள்? வெப்பநிலையை அளவிட வெப்பமானி பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அன்றாட செயற்பாடுகளின் போது வெப்பநிலை செல்சியஸ் அளவில் அளவிடப்படுகிறது. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க பார்ப்போம், சூரிய அடுப்பொன்றில் உணவு சமைக்கும் போது சூரிய வெப்ப சக்தி பெற்றுக்கொள்ளப்படுது. அது நாங்க பார்த்துருக்கோம். உணவு ஒன்றை சமைக்கும் போது சூரிய வெப்ப சக்தி, சூரியன்ல இருந்து ஒளி கிடைக்குது, ஒளிச்சக்தி. நாங்க வெளியில வெயிலுக்கு நின்றா எங்களுக்கு சுடுகுது, அது வெப்ப சக்தி. அப்ப எங்களுக்கு சூரியன்ல இருந்து ரெண்டு சக்தியும் கிடைக்கும், ஒளி வெப்பம், ஒளி சக்தி வெப்ப சக்தி ரெண்டுமே கிடைக்கும். பாருங்க, அன்றாட வாழ்வில் மிளகாய், தானியங்கள், எலுமிச்சை ஊறுகாய் என்பவற்றை உலர்த்துவதற்காக சூரிய வெப்ப சக்தி பயன்படுத்தப்படுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், வீட்டில சில சமயம் தானியங்களையோ அல்லது மிளகாயோ எலுமிச்சை ஊறுகாயோ காய வைக்கிறதுக்கோ நாங்கள் உடைகளை உலர்த்துவதற்கோ காய வைப்பதற்கோ சூரியனுடைய வெப்ப சக்தி இருந்தா என்ன செய்யறான், பயன்படுத்துறான். சரியா? ரைட். பாருங்க, மேலே செயற்பாடு 4.1 காற்று தட்டையை சுழல்வதற்கு காற்றின் சக்தி பயன்படுத்தப்பட்டது. இப்ப பார்த்தோம்னாடி, ஒரு காற்றாடிய சுழல வைக்கிறதுக்காக காற்றினுடைய சக்தி பயன்படுத்தப்பட்டுச்சு. செயற்பாடு 4.2 நீரை சூடாக்குறதுக்கு சூரியனினுடைய வெப்ப சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அங்க காற்று சக்தி, இங்க வெப்ப சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வாறு சக்தியை பிறப்பிக்கிறவற்றை நாங்க எப்படி சொல்லுவோம், சக்தி முதல்கள். சக்தி முதல், இது முக்கியமானவை. சக்தியை பிறப்பிப்பவை சக்தி முதல்கள். சரியா பிள்ளை? சக்தியை பிறப்பிப்பவை சக்தி முதல். பிறப்பிக்கிறதுண்டா என்ன பிள்ளை? அந்த பொருளையோ அல்லது அந்த இடத்திலேயோ இருந்து எங்களுக்கு சக்தி வர வேணும். சரியா? இப்ப சூரியன் ஒரு சக்தி முதல், எமது பிரதான சக்தி. பாருங்க, சூரியன்ல இருந்து ஒளி சக்தி வெப்ப சக்தி ஆகிய முக்கியமான இரு சக்திகள் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப சக்தியை பிறப்பிப்பவை, பிறப்பிக்கிறதுன்னா உருவாக்கு, அங்க இருந்துதான் வர வேண்டும், அதான் பிறப்பிப்பவை சக்தி முதல்கள் என்று சொல்லு. மனிதன் சக்தியை பெற்றுக் கொள்வதற்காக பல்வேறுபட்ட சக்தி முதல்களை பயன்படுத்துகிறார். அப்ப மனிதன் என்றா யாரு? நாங்கள் மனிதர்கள்
சக்தியை வெவ்வேறு சக்தி முதல்களை பயன்படுத்துறோம். சரி, அப்ப எப்படி பயன்படுத்துறோம், எந்தெந்த சக்தி முதல்களை பயன்படுத்துறதுக்கு உதாரணம் தரப்பட்டிருக்கு. பாருங்க, உதாரணம் சூரியன். எங்களுக்கு நல்லா தெரியும், தினமும் சூரியனை நாங்க என்ன பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தும். உப்பளங்கள்ல தண்ணிய வற்ற செய்து உப்பு உருவாக்குறதுக்கு சூரிய வெப்பம் கிட்டுமளவில தேவை. அதே மாதிரி எங்களுக்கு உடுப்ப வந்து கழுவி போட்டு அது காயறதுக்கு சூரியனுடைய வெப்ப சக்தி தேவை. பகல் நேரத்துல வெளிச்சம் தாரதே சூரியன் தான். இல்லது பகலும் சூரியன் இல்லாட்டி இருட்டா தான் பிள்ளைகள் எங்களை நாங்க டோர்ச் அடிச்சு கொண்டுதான் தெரியணும் பகல்லை. சூரியன் இல்லாமல் போனால் பூமி இருளாகும். சரியா? அப்ப எங்களுடைய பிரதான சக்தி முதல், எங்களுடைய மிகவும் பிரதானமான ஒரு சக்தி முதல் என்றா அது சூரியன் தான். அடுத்தது உயிர் திணிவு. உயிர் திணிவு என்று நாங்க சொல்றது எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பகுதிகள். உயிரினுடைய திணிவுகளை தான் உயிர் திணிவு என்று சொல்றோம். உரகாக பயன்படுத்தக்கூடியதுன்னா, அதாவது எரிபொருளாக பயன்படக்கூடிய தாவர விலங்கு பாகம். இப்ப தாவரங்களில் விறகுங்கிறது கிடைக்கிது தாவரம். விறகு ஒரு உயிர் திணிவு. விறகு இருந்து வந்தது தாவரத்துல இருந்து. அப்ப அதை நாங்க எரிபொருளா யூஸ் பண்றோம் தானே. விறகு கட்டைய போட்டு எரிய வச்சா எரியுது தானே. அப்ப அது ஒரு எரிபொருள். அப்ப எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய தாவர விலங்கு பகுதிகள் உயிர் திணிவுன்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் தனித்தனியாக படிக்க இருக்கு. அதாவது சூரியன் என்றது ஒரு சக்தி முதல், சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் என்ன, எதற்காக சூரியனை பயன்படுத்தும். உயிர் திணிவு. உயிர் திணிவு என்றா என்ன, அதுக்கு உதாரணங்கள் என்ன, உயிர் திணிவை எப்படி பயன்படுத்துறோம், அது தொடர்பாக படிக்கணும். அதே போல சுவட்டு எரிபொருட்கள் என்றால் என்ன, சுவட்டு எரிபொருளுக்கு உதாரணங்கள் என்ன, சுவட்டு எரிபொருள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது. இதே போல காற்று சக்தி, பாயும் நீர், கடல் அலை சக்தி, வற்று பெருக்கு, புவி வெப்பம், அணுக்கரு அல்லது கருச்சக்தி, இவை தொடர்பாக நாங்கள் முழுமையாக படிச்சோம்னா இந்த பகுதி நிறைவடை. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப நாங்க இந்த ஒவ்வொரு சக்தியையும் சொல்றது சக்தி முதல்கள். இதுல இருந்துதான் நாங்க அந்த எனர்ஜிய எடுக்க போறோம். எனர்ஜி என்றா என்னது? சக்தி. அப்ப எங்க இருந்து சக்தி கிடைக்குமோ அதுதான் சக்தி முதல். இப்ப விறகுல இருந்து எரிச்சா வெப்ப சக்தி வருகுதுன்றா, அந்த விறகு என்பது உயிர் திணிவு. உயிர் திணிவு, அதாவது உயிர் திணிவுக்கு உதாரணம் விறகு. விறகு என்பது ஒரு சக்தி முதலாக இருக்கிறது. சூரியன் என்பது ஒரு சக்தி முதலாக இருக்கிறது. சுவட்டு எரிபொருள் என்பது எரிபொருள்கள்ல இருக்கிற சக்தி. பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அதுகளெல்லாம் எரிபொருள். அவற்றை நாங்க சுவட்டு எரிபொருள்னு சொல்லுவோம். அதே போல காற்றுல இருக்கிற சக்தியை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பாயும் நீர்ல இருந்து என்ன சக்தி யூஸ் பண்ணப்படுது? வற்று பெருக்கு, புவி வெப்பம், அணுக்கரு சக்தி, இவற்றில இருக்கிற சக்தியை எதுக்காக யூஸ் பண்றோம்? அதுதான் பிள்ளைகள் நாங்க தொடர்ச்சியாக படிக்க இருக்கிற விடயங்கள். சரியா? தொடர்ந்து பாருங்க. அன்றாட வாழ்வில் நுகரப்படும் சக்தி நுகரப்படும் சில சந்தர்ப்பங்களும் அதன் போது பயன்படுத்தப்படுகின்ற சக்தி முதல்களும் கீழே உள்ள அட்டவணையில காட்டப்பட்டிருக்கலாம். பாருங்க, இந்த அட்டவணைய பார்த்துக்கணும். சக்தி நுகரப்படுகின்ற சந்தர்ப்பம். சக்தி நுகரப்படும் என்கிற வார்த்தையை பார்த்துக்கொள்ளுங்க.
இந்த நுகரப்படுறது என்பதனுடைய அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சக்தியை எடுத்துக்கொண்டும் தந்தல். நுகரப்படும் என்கின்ற வார்த்தை அது தமிழ் தான் பிள்ளைகள் சில பேருக்கு விளங்கும். நுகரப்படுறது என்றால் நுகர்தல், எடுத்துக்கொள்ளுதல். சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய சில சந்தர்ப்பம். பாருங்க, மிளகாய உலர்த்துறது. உலர்த்துறதுண்டா என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? காய வைக்கிறது, அதான் உலர்த்துதல். உங்களுக்கு காய வைக்கிறதுன்னா விலங்கு. மிளகாய பாருங்க, சில வேளை காய போடுவது. அதே மாதிரி வாகனத்தை ஓட்டுவதற்கு, வாகனம் ஓடுறதுக்கு என்ன தேவை? அதான் சக்தி முதல் பெட்ரோல் தேவை. உணவு ஒன்றை சமைப்பதற்கு பாருங்க, உணவை சமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றில் விறகு தேவை, அது உயிர் பிரிவு. அல்லது எல்பி கேஸ் தேவை. எல்பி வாயு கொண்டா எங்களோட லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் என்று சொல்றோம். வீடுகள்ல கேஸ் அடுப்பு வச்சுட்டு இருக்கு. அல்லது மின்சக்தியில உணவை சமைப்போம். சரியா? ரைட். அதே போல உடைகளை அழுத்துதல். உடைகளை அழுத்துதல் என்றாலே அயன் பண்றது. அயன் பண்றதுக்கு என்ன செய்வோம்? ஒன்று சிரட்டைன்ற கரியை யூஸ் பண்ணும். பாருங்க, இப்பவும் சிரட்டை கறி போட்டு அயன் பண்ற வேண்டும். சிரட்டையை எரிச்சு அது சூடாகி அதை ஒரு இரும்பு அயன் பாக்ஸ்ல போட்டு நன்றாக அழுத்தின உடைகள் நீட்டா வரும். அதே போல மின்சாரம். மின்சாரம்னு சொன்னா கரண்ட்ல அயன் பாக்ஸ். இப்ப எல்லார் வீட்டுலயும் கரண்ட்ல அயன் பண்ணக்கூடிய அயன் பாக்ஸ் இருக்கு. சரியா? அப்ப அயன் பாக்ஸ் முதல் வந்த அயன் பாக்ஸ்கள் பெயர் இரும்பால செய்யப்பட்டிருக்கும். அதுக்குள்ள கரியத்தான், அதாவது சிரட்டையை எரிச்சுத்தான் அயன் பண்றாரு. சரி, ரைட். அடுத்தது பாருங்க, நீரை சூடாக்குவதற்கு. நீரை சூடாக்குறது என்ன பிள்ளைகள்? தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஒன்று கேஸ் அடுப்புல வச்சு சூடு பண்ண, அல்லது ஹீட்டர்ல வச்சு கரண்ட்ல போட்டு, அல்லது சுவட்டு எரிபொருளையோ அல்லது விறகு ஒன்றையோ பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்? நீரை சூடாக்க முடியும். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள்ல இருந்து சில வினாக்கள் பார்ப்போம். சரியா? இப்ப நாங்க ஆரம்பத்தில இருந்து பார்த்து கொண்டு வந்த விடயங்களை பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கு சக்தி தொடர்பாக பார்ப்போம். அன்றாட வாழ்க்கையில என்னென்ன சக்திகளை நாங்க பயன்படுத்துறோம். ரைட். அப்ப சக்தி என்றால் என்ன என்று தொடர்பாக நாங்க பார்த்திருந்தோம். வேலை ஒன்றை செய்கின்ற ஆற்றல். சரியா? அதே போல சக்தியை பயன்படுத்தி எப்படி வேலை செய்யறோம் என்று பார்த்திருந்தோம். ஒரு காற்றாடி ஒன்றை செய்து காற்று சக்தி மூலம் சுழல வைத்தல். அதே போல சூரிய அடுப்பு ஒன்றை செய்து அதுல இருந்து நீரை எப்படி சூடாக்குறோம் பார்த்தோம். அதே மாதிரி வெப்பநிலையை அளக்கிறதுக்காக நாங்க வெப்பமானியை தெர்மோமீட்டர்களை பயன்படுத்துறோம். அன்றாட செயற்பாடுல வார வெப்பநிலைய செல்சியஸ் அளவீட்டில் அளவு. பாகை செல்சியஸ். அதே போல சக்தி முதல்கள் என்றால் என்ன? சக்தியை பிறப்பிப்பவை. சக்தியை பிறப்பிப்பவை சக்தி முதல்கள் என்று சொல்றோம். சக்தி முதல்களுக்கான உதாரணம் சூரியன், உயிர்த்திணிவு, சுவட்டெரிபொருள், காற்று சக்தி, பாயும் நீர், கடல் அலை, வற்றுப்பெருக்கு, புவி வெப்பம் சொல்றோம். சரியா? அதுல இருந்து நாங்க சக்தி நுகரப்படுகின்ற சில சந்தர்ப்பங்களை பார்த்திருக்கோம். அப்ப இதுல வரக்கூடிய சில வினாக்களை எழுதி கொள்ளும். எழுதி கொள்ளுங்க. முதலாவது வினா. சக்தி என்றால் என்ன? சக்தி என்றால் என்ன?
இரண்டாவது சக்தி முதல்கள் என்றால் என்ன? மூன்றாவது சக்தி முதல்கள் இரண்டு தரும். இந்த வினாக்களுக்குரிய விடைகளை எழுதி பாருங்க. சக்தி என்றால் என்ன? வேலை ஒன்றை செய்யும் ஆற்றல். சக்தி முதல்கள் என்றால் என்ன? சக்தியை பிறப்பிக்க கூடியவை சக்தி முதல்கள். சக்தி முதல்கள் ரெண்டு தருக, அதாவது உதாரணம். சக்தி முதல்களுக்கு உதாரணம் ரெண்டு. என்னென்ன சொல்லலாம்? சூரியன் சொல்லலாம், உயிர் திணிவு சொல்லலாம், சுவட்டு எரிபொருள் சொல்லலாம், காற்று சக்தி சொல்லலாம், பாயும் நீர், கடலலை சக்தி, வற்று பெருக்கு சக்தி, புவி வெப்ப சக்தி, அணுக்கரு சக்தி. ஏதாவது உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் எழுதிக் கொள்ள முடியும். சரியா? விடை எழுதக்கூடியாக்கள் எழுதிக் கொள்ளுங்க. பார்த்து சக்தி என்றால் என்ன? வேலை செய்யும் ஆற்றல். வேலை செய்யும் ஆற்றல். சக்தி முதல்கள் என்றால் என்ன? சக்தியை பிறப்பிப்பவை. சக்தியை பிறப்பிக்கக்கூடியவைதான் சக்தி முதல். சக்தி முதல்கள் ரெண்டு பேருக்க, சூரியன், சுவட்டு எரிபொருள். வினாக்களுக்குரிய விடைகளை எழுத தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு இன்றைய வகுப்பானது ஃபுல்லா விளங்கி இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு விளங்கிட்டுதா பிள்ளைய? நாங்க பார்த்தது சக்தி தொடர்பா. இப்ப நாங்க தொடர்ச்சியாக உங்களுடைய அடுத்த வகுப்புல இந்த ஒவ்வொரு சக்தி முதல்கள் தொடர்பாகவும் தனித்தனியாக நாங்க பார்க்கலாம். சூரியன், சுவட்டு எரிபொருள், உயிர் துணிவு போன்ற சக்திகள் தொடர்பாக நாங்க தனித்தனியாக படிப்போம். இன்னொரு வகுப்புல உங்களை பார்க்கிறேன். இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.